உன் மனம் குழம்பி இருக்கும் இந்த நேரத்தில் பரிசுத்தமான சக்தி உன் வாசலை நோக்கி என் வடிவமாக வந்திருக்கின்றது. நீ உன் வாழ்க்கையின் மிக கடுமையான காலகட்டத்தில் ஏன் இப்படி நேரடியாக கஷ்டங்கள் வருகின்றன என்று கேட்ட நேரத்தில் பாபா உன் வீட்டு வாசலில் தான் நின்றேன். தன்னுடைய சந்நிதியை புரிய வைக்கும் விதத்தில் ஒரு அமைதியான அலை போல உன்னுடைய உள்ளத்தில் இப்பொழுது வந்திருக்கின்றேன். நான் வந்து விட்டேன், இனி பயப்படாதே. உன்னுடைய உள்ளத்துக்குள் சங்கீதமாய் இனி நான் ஒலிப்பேன். நான் சொல்வது சத்தியம். என் வார்த்தைகள் எதுவும் வீண் போகாது. உன் வாழ்க்கையில் இனி நன்மையே நடக்கும். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வர ஆரம்பித்து விட்டது. இது வாடி வராத வார்த்தை அல்ல, இது சத்திய வாக்கு. பாபா சொன்னால் அது நேரம் பார்த்து நடக்கும். அந்த நேரம் இன்று. அதற்கான ஆழமான அமைதி உன் வீட்டு வாசலில் காற்றாக ஒளியாக நுழைந்திருக்கின்றது. அந்த ஒளி சுத்திகரிக்கின்றது. செல்வம், சந்தோஷம், அமைதி அனைத்தையும் கொண்டு வருகின்றது. சிறு புனித நிலம் போல உள்ள வாசல் இன்று புனிதமான தீர்ப்பு வாசலாக மாறுகின்றது. இன்று உன் வீட்டில் அடிக்கடி வந்த அந்த வாதங்கள், கவலைகள் எல்லாம் பறந்துவிடும். பாபா ஒரு புதிய திசையில் உன்னை அழைத்து செல்கின்றேன். வாழ்க்கை ஒரு சோதனைதான். ஆனால் அந்த சோதனையின் இறுதியில் நானே இருப்பேன். நீ கண்ணீருடன் வேண்டிய அனைத்தும் இன்று உனக்கு பதிலாக கிடைக்கும். உன் வீட்டு வாசலில் நான் புதிய திருப்புமுனையை ஏற்படுத்தப் போகின்றேன். பாபாவின் காலடி விழுந்த இந்த தரை பூஜை அறை போல பரிசுத்தமாக மாறிவிட்டது. பிறந்ததில் இருந்து காத்திருந்த அந்த ஆசைகள் இன்று மலரும். ஒரு வினாடி, ஒரு காற்று, ஒரு ஜோதி உன்னுடைய உள்ளத்தை புரட்டி மாற்றும் இந்த தருணம் தாமதிக்கவில்லை. இது சாயியின் நேரம். எங்கு என்னுடைய காலடி பதிந்திருக்கின்றதோ அங்கு சக்தியானது தங்கும். அந்த சக்தி உன்னுடைய வாசலில் இன்று பதிந்து விட்டது. ஒரு வாழ்த்து கோலமாக உன்னை நெருங்கி விட்டது. வேலை வாய்ப்போ, திருமணமோ, வருமான உயர்வோ, உன் மனதிற்குள் நீ எண்ணும் எண்ணத்திற்கு ஏற்ப உனக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். உன் உள்ளத்தை பாபா வாசிக்க தொடங்கிவிட்டேன். உன் ஆசையை உன்னை விட நன்றாக அறிந்திருக்கும் நான் என்னிடம் கூறு, நான் தருகின்றேன் என்றுதான் ஆழமான நம்பிக்கை உணர்வாக உங்களுக்குள் ஊட்டிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் சிந்திக்காத அந்த செய்தி திடீரென்று உங்கள் வாழ்க்கையை மாற்றும் செய்தியாக வந்து சேர்ந்தால் எந்த அளவிற்கு மனம் பூரிப்படையும். அந்த பூரிப்பை இப்பொழுது நான் பார்க்க விரும்புகின்றேன். உன்னை வாட்டி அந்த மன அழுத்தங்கள் எல்லாம் இப்பொழுது பறந்துவிடும். உன் வாழ்க்கையை நான் எடுத்துக்கொள்கின்றேன். நீ நம்பிக்கையோடு இரு போதும். உன் அன்றாட வாழ்வில் ஏற்படும் வெற்றிகள் இனிமே சாயின் கருணையின் ஓட்டமாக வந்து கொண்டிருக்கும். அதிகாலை நீ விழித்ததும் என்னுடைய வாழ்க்கை சிறந்ததாகவே இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய அந்த உணர்வு உண்மையாக மாறும். ஏனென்றால் பாபா உன் வீட்டில் வருகை தந்து விட்டேன். வாசலில் நின்றால் வாடைகள் பூக்க வேண்டும். சந்தோஷமான செய்தி மலர வேண்டும். நீ ரசிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கே உனதாக மாறக்கூடிய அளவிற்கு நன்மையை பெறுவாய். பாதுகாக்கும் கவசமாக நீ என் மீது கொண்ட பக்தி செயல்படும். சாயின் அருளால் புதிய யுகம் உருவாகும். புதிய பகல் இனிமையாக உருவாகும். பழைய குற்றங்கள், உணர்வுகள், வருத்தங்கள், நம்பிக்கையிழப்புகள் எல்லாம் பாபாவின் கருணை பார்வையால் கரைந்துவிடும். சாமர்த்தியத்தின் கடவுளானவன் நான். எளிய முறையில் எல்லாவற்றையும் பெரிய அளவில் மாற்றக்கூடியவன். அதிசயத்தை உன்னுடைய வாசலில் கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன். அதில் சக்தி இருக்கின்றது. இனி கவலையை விட்டுவிடு. பூரிப்போடு இன்றைய நாளை வரவேற்றுக்கொள். நாளை நீ நன்றி பாபா என்று முழங்கப் போகின்றாய். சந்தோஷமான செய்தி தேடி வரும் நேரம் வந்து விட்டது. பார்த்து கொண்டே இரு. பாபாவின் காலடி ஒலி கேட்கும். உன் மனவாசல் திறக்கும். நல்லது நடக்கும்.